குரு ஆஸ்ட்ரோடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 17ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமையில இருந்து 23ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரை மேஷ ராசிக்கான அந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இந்த காணொலி வந்து முழுதாக கேளுங்க. இந்த காணொலி வந்து மேஷ ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரம் தனித்தனியா பலனும் சொல்கின்றேன். அது இல்லாம வந்து அந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட கிழமை, கவனமாக இருக்க வேண்டிய நாள் மற்றும் ஆன்மீக பரிகாரம் சார்ந்த விஷயங்களும் சொல்கின்றேன். காணொலி வந்து முழுதாக கேளுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்க ஜாதகம் சார்ந்த பலன் தெரிந்து கொள்ள வீடியோல இருக்க வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்க கேட்கும் தகவல் அடிப்படையிலும் மற்றும் உங்க பிறப்பு தேதியிலிருந்து அடுத்த பிறப்பு தேதிக்கு, அடுத்த வருஷ பிறப்பு தேதிக்கான அந்த ஒரு வருட ஆண்டு பலன் சொல்கின்ற ஆண்டு பலன் என்பது வந்து உங்க பிறப்பு அடிப்படையிலிருந்து அடுத்த வருட பிறப்பு அடிப்படை சொல்வதுதான் ஆண்டு பலன். முழுமையான பலன் வந்து 90% வந்து துல்லியமாக இருக்கும். உங்க ராசி அடிப்படையில சொல்வதெல்லாம் ஆண்டு பலனாக ஆகாது. உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் சொல்லப்படுவதுதான் ஆண்டு பலனாக இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த ஒரு வருடக்கான பலனும் வந்து சொல்கின்றேன். வீடியோவில் வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் வந்து இந்த வாரத்துக்கான மேஷ ராசிங்க வார பலன் எது போல இருக்கும் என்றால், உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல பகை வீட்டுல இருந்தாலும் உங்க தைரியம் வந்து மன உறுதி எந்த விதத்திலும் குறையாது. 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால 7வது சனியில விரை சனி தொடங்கி இருக்கு. உங்க வீட்டுல இருந்து 4ஆம் இடத்துல வந்து குரு புதனை இருக்கிறதுனால குரு வந்து உச்சமாக இருக்கு. புதனை இருக்கும்போது ரெண்டுமே ஒரு விதமான டாப்பர் தான். ரெண்டுமே பகை. புதனை ஆதிக்கத்தானே அதிகமா இருக்கும். அதனால கல்வியிலும் தாய் வழி உறவு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு இந்த வார்த்தை நன்மை கிடைப்பதாக இருக்கும். அதையடுத்து சூரியன் வந்து உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல சிம்மத்திலே ஆட்சி வீட்டுல இருக்கு. கூட வந்து பகை கிரகமான கேது இருக்கிறதுனால, இந்த கேது கூட இருக்கிறதுனால அது ஒரு விதமான கிரகண தோஷம் மாதிரி தான். அது டிசம்பர் 27 வந்து ராகு இது பயிற்சியா இருக்கு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்மத்துல வரைக்கும் மேஷ ராசிக்காக இருப்பதால பிள்ளைகள் வழி உறவு சார்ந்த விஷயங்கள ஒரு விதமான பிரச்சனை, சவாலான நிறைந்ததாக தான் இருக்கும். சொல்றதை கேட்காதுங்க. உங்க சிந்தனையிலும் வந்து ஒரு விதமான ஒரு பிரேக் இருக்கும். ஆனா அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்றது அந்த தவிப்பு இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உங்க வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துல கண்ணியில வந்து நீச்சம் மாறதுனால அது கலசரஸ்தானம், கலசர காரகன். அதனால கொடுக்கல் வாங்கல், நிதி சார்ந்த கடன், இது சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்க வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல வந்து ராகு இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல விவசாய ஸ்தானம்ன்றதுனால அது ராகு இருக்கிறது சிறப்பானதுதான். தனவரவுகளை அந்த பிரச்சனை இருக்காது. வழக்கமா 12ஆம் இடத்துல இதுல வந்து மீனத்துல வந்து சனி இருக்குன்னா ஜென்ம சனியா இருக்கு. மீனத்துக்கு ஜென்ம சனி, உங்களுக்கு வந்து விரை சனி. இந்த விரை சனி இருக்கிறதுனால தூக்கம் இல்லாத தனம், வீண் அலைச்சல், தேவையற்ற செலவுகள் இதெல்லாம் தான் ஏற்படும். அது செலவுன்றது ஒரு சுப செலவுகளா இருக்கும். திருமணம் சார்ந்த செலவுகள், வீடு கட்டுறது, ஆன்மீக பயணம் சார்ந்த செலவுகளா தான் இருக்கும். அது சனி வந்து 12ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும். அதனால பெரும் முதலீடு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனப்பட இருங்க. இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சந்திரன் ஒவ்வொரு வீட்டு நகர்வு பொறுத்து தான் வந்து இந்த வாரத்துக்கான ராசி பலன் பார்க்கறது. அந்த அடிப்படையில் பாத்தீங்க போது 17ஆம் தேதி திங்கட்கிழமை கன்னி ராசியில வந்து உங்க வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது சுக்கிரனோட பயணிக்கின்றது வளர்பிறை சந்திரன் தான். அதனால அன்றைய நாள் வந்து கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது இதெல்லாம் போதி மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. எதிரிகள் விஷயத்துல வந்து போதி மட்டும் மௌனம் காப்பது நல்லது. ஏன்னா வளர்பிறை சந்திரன் சுக்கிரன் நீச்சன் வர ரெண்டுத்துக்கு ஒன்று வந்து பகை. அதனால யாருக்கும் எந்த விதமான ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். சிற்றின்ப பொழுதுபோக்கான விஷயங்கள்லாம் போதி மட்டும் ஒரு விதமான தவிர்க்க பாருங்க. அது உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் பாதிப்பு கொடுக்கதா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்க வீட்டுல இருந்து 7ஆம் இடத்துக்கு துலா ராசிக்கு பயணிக்கின்றது. சுக்கிரன் வீடுன்றதுனால கலச ஸ்தான அதிபதி வீடு கொடுத்தவங்க வந்து ஒரு வித நீச்சமா இருக்கிறதுனால வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால சிறப்பு தான். அதே 7ஆம் பார்வையாக அது மேஷத்தை பார்க்கும்போது சந்திரன் உங்களுக்கு நட்பு வீடு இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு இதெல்லாம் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை நீங்க ஒரு ஒற்றுமை பிறக்கும். பயணங்களை வந்து சிறிய அனுபவங்களை ஏற்படுவதா இருக்கும். காதலும் உறவு, நட்புகள் உறவுலாம் வந்து மனம் விட்டு பேசி ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை தீர்த்தறோட சுகமான சூழல் கொண்டுதான் இருக்கும். வளர்பிறை காலம் எப்பவுமே ஒரு சிறப்பு தான். இதுக்காக பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி 21 பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்கு உங்க வீட்டுல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயணிக்கின்றதால அன்றைய நாள் வந்து 2 நாள் வந்து சந்திராஷ்டம காலம். அதனால போதி மட்டும் அன்றைய 2 நாளுக்கு வந்து எந்த திட்டங்கள், முயற்சிகள் இதெல்லாம் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. அதனால புதிதாக எந்த செயலும் வேண்டாம், புதிய முதலீடுலாம் எதுவும் செய்ய வேண்டாம். போதி மட்டும் வாக்குவாதங்களாம் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா 7வது சனிக்கு விரைய சனி காலம். பெரிய முதலீடுகள்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். போதி மட்டும் ஆலை வழிபாடு, தியான யோகா செய்து அந்த 2 நாட்கள் அமைதியாக கடந்து செல்வது நல்லது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு உங்க வீட்டுல இருந்து 9ஆம் இடத்துல பயணிக்கிறதுனால சந்திராஷ்டம் முடிஞ்சதுனால ஒரு விதம் பாகிஸ்தானம் வருவதால் மன உளைச்சல் நீங்க ஒரு விதம் தெளிவு பிறக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா குரு உங்க வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தாய் வழி உறவு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதரவு, தந்தை வழி உறவும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதா இருக்கும். அது தைரியமான முடிவுல எடுப்பீங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தைரியமான முடிவு எடுப்பீங்க. சூரியன் தான் கேதுவுடன் இருக்கிறதுனால இனம் புரியாத ஒரு குழப்பம், தன்னம்பிக்கை ஒரு ஏற்படுது, நம்ம மேலே நம்ம சந்தேகம் ஏற்படுறது. அது இந்த சந்திராச நாட்கள்லாம் ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். மற்ற நாள்லாம் வந்து ஒரு சுறுசுறுப்பா இருப்பதா இருக்கும். குரு வந்து 10ஆம் பார்வையாக உங்க மகர 7ஆம் பார்வையாக உங்க 10ஆம் வீட்டை பாக்குறதுனால தொழில் சார்ந்த நிலையிலாம் வந்து இது இருக்கும். இவ்வளவு நாளா வந்து சூரியனின் பிடியில அஸ்தங்கமா ஆகி இருந்தது குரு. அந்த அஸ்தங்க நிவர்த்தி ஆனதுனால இப்ப குரு பார்வை வந்து
உங்க தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல பாக்குறதுனால சக ஊழியர்கள்லாம் ஒரு இதை அனுசரிச்சு செல்வாங்க. இந்த விரை சனியுடைய ஆதிக்கமும் குறையும். ஏன்னா 9ஆம் இடத்தையே வந்து சனியா பாக்குறதுனால இது முன்னாடி இருந்த அந்த விரயமான இதெல்லாம் ஒரு விதமான செலவுத்தனமா மாறும். புதிய தொழில் தொடங்குது இந்த வார்த்தைலாம் நல்லது. முக்கியமாக அந்த சந்திராசிரம காலம் மட்டும் மட்டும் எந்த விதமான முதலிடம் வேண்டாம். ராகு 11ஆம் இடம் தனஸ்தானத்துல இருந்தால் திடீர்னு ஒரு பண வரவு இருந்தாலும் சனியுடைய இதனால விரயத்தினால எதனா ஒரு செலவு தான் இழுத்துட்டு போகும். அது இல்லாம சுக்கிரன் வர 6ஆம் இடத்துல நீச்சம் பாருங்க. ஆடம்பர பொருட்களை வந்து அதிகப்படியாத ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகிற இடத்துல 5000 ரூபாய் செலவு ஏற்பட்டு இருக்கு. அதனால ஆடம்பரமான பொருட்கள் தேவையில்லைன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கங்க. முக்கியமா யாருக்கும் எந்த விதமான ஜாமீன் கழுத்தும் போட வேண்டாம். கொடுக்கல் வாங்க நிதி சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க 2ஆம் இடத்த சனி வந்து 3ஆம் பார்வையை பாக்குறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். கலசரசக்காரகன் சுக்கிரன் வந்து பலவீனமா இருக்கு. அதை வந்து குரு வரை பார்க்குது. அதனால வாழ்க்கை துணிவுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வந்து விளங்குறதா இருக்கும். குழந்தைங்கள உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள சின்ன கவலை தோன்றி மறைவதாக இருக்கும். போதி மட்டும் இந்த 7ஆம் வர சனி பார்வை உங்க 2ஆம் வீட்டை பாக்குறது இதெல்லாம் போதி மட்டும் பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் இடைவெளி ஏற்படலாம். ஆனா உத்தியோக தொழில் சார்ந்த விஷயங்கள நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். மேலதிகாரிங்க அட்டென்ஷனை ஈர்ப்பீங்க. சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் ஏற்படுவதா இருக்கும். இந்த 20-21 தேதியில அந்த சந்திராசிரம காலத்தை மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். அந்த நாள்ல மட்டும் முக்கியமான முடிவுகளை எடுத்துலாம் தவிர்த்து கொள்ளுங்க. மற்றபடி மற்ற நாள்லாம் சிறப்பாக தான் இருக்கின்றது. இந்த அடிப்படையில வந்து மேஷ ராசிக்கு 3 நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை என்று. இதுல அஸ்வினி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அது கேதுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால கேது உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரத்தை முழுதும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து கவுத்தணும் இது பண்ணாது. ஏன்னா கூட வந்து செவ்வாயும் ரொம்ப வீட்டுல பலமா இருக்கிறதுனால செவ்வாயின் ஆதிக்கத்தன் அதிகமா இருக்கும். சூரியன் ஆதிக்கத்தன் அதிகமா இருக்கும். பிள்ளைங்க நலன் சார்ந்த விஷயங்கள கோவம் அதிகமா ஏற்பட்டு தேவையில்லாத அவங்களோட சண்டை போடுற சூழல் உண்டாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய வளர்ச்சி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள இது இருக்கும். ஆலய வழிபாடு கோயில் தியானம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுத்தலாம். உங்களை அறிவாற்றல் சிந்தனையும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஆக்ரோஷம் இருக்கும். குதிரை மாதிரி வேகம் இருக்கும். ஆனா எந்த திசையை நோக்கி ஓடுறதுன்னு தெரியாத இருக்கும். அது கேது இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கேதிய பாவகிரகம் இருக்கிறதுனால ஒரு விதமான எரிச்சல், அதாவது எப்படி சொல்றது, நெருப்பு எரிஞ்சதுன்னா அது மேல எதனா பாத்திரம் இருந்தா பரவாயில்ல, அது ஏதோ வெந்து வந்ததை சாப்பிட்டு போகலாம். வெறும் பாத்திரம் இல்லாத வெறுமனே எரிஞ்சிருந்தா அது விரையும் தானே, அதே மாதிரி தான். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் அம்சம் பாருங்க. பரணி நட்சத்திரம் சுக்கிரன் உங்க வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கலசரஸ்காரன் சுக்கிரன்றவன். அதனால நேரடியா வந்து கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்களை தான் பாத்தீங்க. நேரடியாக செவ்வாய் வந்து கரெக்டா 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பாக்குறதுனால ஒரு விதமான ஆக்ரோஷ தனத்தை ஏற்படுத்தி கொடுங்க. உங்க ராசிநாதனே பாக்குறதுனால ஒரு விதம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இருந்தாலும் அது வண்டியை வந்து ரிசர்வ்ல பெட்ரோல் இல்லாம ரிசர்வ்ல ஓட்டின்னு போற மாதிரி இருக்கு. எந்த நேரத்துல ஆஃப் ஆகும்னு தெரியாது. ஆனா ஒரு படபடப்பு, ஒரு அவசரத்தனம் அதுக்குள்ள இருக்கும். அதனால போதி மட்டும் கணவன் மனை உறவு, நட்புகள் உறவு சார்ந்த விஷயங்கள், கூட்டு தொழில் வியாபாரம் பண்றவங்க எல்லாம் போதி மட்டும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையற்ற அந்த அழகு சாதன பொருட்கள் எல்லாம் வாங்குறதுலாம் லக்ஸரியான இது செலவெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க. பொழுதுபோக்கான இதுக்கு வந்து அதிகமா செலவு பண்ணாதீங்க. சேமிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க. பரணி நட்சத்திரக்காரங்க இது அப்படிதான் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் வந்து 1ஆம் பாதம் மட்டும் சூரியன் அம்சம் பொருந்திய நட்சத்திரம். சூரியன் உங்க வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள் 5ஆம் வீட்டுல இருக்கு. கேது இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம். தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்களே ஒரு கான்ஃபிளிக் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமா குழந்தைங்க நலன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். போது மட்டும் உங்களுடைய கோபத்தையும் குறைச்சு கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 9, 3 இந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் நல்லா இருக்கு. வார அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா தெற்கு வடக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமைங்க செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை நல்லா இருக்கு. செவ்வாய்க்கிழமைனா உங்க ராசி கடவுளான முருக பெருமான வழிபடுறது நல்லது. அதுமாதிரி சூரியன் ரொம்ப கேதோட இருக்கு. சூரிய நமஸ்காரம் பண்றது நல்லது. ஆதித்ய இறுதி அதெல்லாம் கேட்குது. இந்த வார்த்தையை நான் ஆன்மீக பரிகாரமா எடுத்துக்கலாம். ரெண்டாவது சனிக்கிழமை 7 வர சனி இருக்கிறதுனால ஏழை மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு இவங்கெல்லாம் வந்து எதனா ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாம். காக்கையோட எதனா எல்சாதம் எதனா வைக்கலாம். இதனால் அந்த 7 வர சனியின் தாக்கம் வந்து குறையாது. இதனால் சொல்லப்பட்ட விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். அதனால் மேஷராசிக்காரிய தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த உங்க ராசி கொண்ட நட்பு வட்டத்தை உறவு வட்டத்திலேயே வாட்ஸ்அப் குரூப்லையும் காணொலி வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.